யோவான் இந்த இடத்துல சொல்லுவது போல, நம்ம ஏதோ ஒரு குறிப்பிட்ட நாட்கள்ல நான் சந்தோஷமா இருப்பேன், இல்லை ஒரு குறிப்பிட்ட நாள்ல நான் ஆண்டவருக்குள்ளாக வைராக்கியமா இருப்பேன், மற்ற நாள்லாம் ஏனோ தானோ இருப்பேன். அப்படி அல்ல. நம்முடைய வாழ்க்கை ஒரு நிலை உள்ளதாக, ஒரு மாற்றம் இல்லாததாக, அல்லேலூயா, ஒரு நிலைத்தன்மை உடையதாக, ஒவ்வொரு நாளும் நான் இன்னும் அதிகமாய் வளருகிறவனாக நான் மாற நம்மை நாமே அர்ப்பணிக்க வேண்டும். அல்லேலூயா. நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம், ஒளியா இல்லை இருளா? ஒளியை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இல்லை நான் அன்பை தெரிந்து கொள்ளுகிறேனா, இல்லை பொறாமையும் பகைமையும் என் உள்ளத்துல இருக்குதா? இல்லை, நான் மாறாக அன்பை தெரிந்து கொள்ள வேண்டும். நான் உலகத்தை தெரிந்து கொள்ள போகிறேனா, இல்லை எங்கள் தேவனை தெரிந்து கொள்ள போகிறேனா? ஹல்லேலூயா. என் தேவனை நான் தெரிந்து கொள்ள வேண்டும். என்னுடைய தேவனுக்கு எல்லாவற்றிலும் நான் முன்னுரிமை கொடுக்க வேண்டும். அவரை மேன்மையாக நான் கருத வேண்டும். ஹல்லேலூயா. கடைசியான காரியம், உலகத்தின் சிற்றின்பங்களுக்கு நான் இடம் கொடுக்க போறேனா, இல்லை நான் நித்தியமாக பேரின்பமாக வாழ போகிற அந்த வாழ்க்கைக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்க போறேனா என்று நம்மை நாமே கேட்டு பார்த்து, அப்பா எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்பா. பாவத்துக்குரிய காரியங்கள், மாம்சத்துக்கு இச்சைக்கான காரியங்கள், அப்பா கண்களின் இச்சை குடிக்கிற காரியங்கள் ஆண்டவரே, இல்லை ஜீவனத்தின் பெருமைக்குரிய காரியங்கள், இது ஒன்றும் எங்களுக்குள்ள இல்லாதபடிக்கு அப்பா நாங்கள் ஒளியில நிலைத்திருக்கிறவர்களாக, அப்பா உம்முடைய வார்த்தையில நிலைத்திருக்கிறவர்களாக, உம்முடைய சித்தத்தை செய்வதில் நாங்கள் நிலைத்திருக்கிறவர்களாக, உமக்குள்ளாக நாங்கள் நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்போம். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை ஒரு கன்சிஸ்டன்ட் உள்ள வாழ்க்கையாக, ஒரு மாறுதலா இல்லை ஒரு நாள் ஒவ்வொரு நாள் இல்லாதபடிக்கு அவரை சார்ந்து, அவரை போல அவர் இருந்த வண்ணமாக, அவர் நடந்த வண்ணமாக அவரே பற்றி கொள்வோமானால், அவரே நாம் தெரிந்து கொள்வோமானால் அவர் நம்மை நடத்துவார். அல்லேலூயா.